அடுத்தது வந்து மகர ராசி. ஸோ மகர ராசி அவங்களுக்கு வந்துட்டு 3 நட்சத்திரம் வரும். ஓ உத்திராடம், அதுக்கப்புறம் வந்துட்டு திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் வரும் இவங்களுக்கு. தமிழ்ல இந்த 3 நட்சத்திரம் வரும். இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஓவராலாக செல்ஃபுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. இவங்க வந்து மேக்கு முன்னாடி என்னென்ன முயற்சி பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் வந்து நல்லதாக வந்து ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ மேக்கு அப்புறம் வந்து அதுக்கு ரிசல்ட்ஸ் வரும். வருமானம்ன்றது வந்து சுருங்கிடும். ஓகேங்களா? வருமானம்ன்றது சுருங்கி தான் இருக்கும். ஓகே, ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ அதனால் அந்த வர வருமானத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? முயற்சி வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணலாம், பெருசாக பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஓகேங்களா? அது உங்கள் வசதி பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க அவ்வளோ வருமானம் அதுலேருந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன வரும், இப்போ ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ட்ரேடிங் இதிலெல்லாம் வந்துட்டு நல்லதாக நடக்கிறதுக்கு வந்து ஒரு லாபமாக வந்து முடிக்குது. மேக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க ட்ரேடிங் எல்லாம். அந்த ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் வந்துட்டு மேக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வரதுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் போய் குலதெய்வத்தை போய் பிடிச்சிக்கணும். குலதெய்வம் பிடிச்சிட்டு இவங்களுக்கெல்லாம் பண்ணீங்கன்னா, இது வந்து லாபமாக போய் முடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன இருந்தாலும் எல்லாம் எந்த பண்ணாலும் அது லாபமாக போய் முடிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வரும் உத்திராடம். உத்திராடம் வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். இவங்க வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். எது எடுத்தாலும் பார்த்து தான் ஆகணும். அப்பாவை பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். குருமாரை வந்து கவனிச்சுக்கணும். குரு, அப்பா இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இதெல்லாம் கவனிச்சிட்டாங்கன்னா, அதே மாதிரி அம்மாவை வந்து ஃப்ரெண்டு மாதிரி பார்க்கணும். சும்மா எதிரி மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்துட்டு தாண்டிட்டு போயிடலாம். ஒரு 40, 60 தான் கொடுக்க முடியும். 40 நல்லாயிருக்கும், 60 வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். இவங்க அம்மா, குருமார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா, இது இவங்கள வந்து சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. தொழில் ஓகேவா இருக்கும். ஒன்றும் பெருசா இருக்கு. பிஸ்னஸும் நல்லாவே தான் இருக்கும். பிஸ்னஸும் பெருசா பிரச்சனை வராது. நல்லா தான் ஓடும். பட் வருமானம்ன்றது வந்துட்டு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஹிடனா தான் இருக்கும். இவங்க பெஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணோம்னா, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ஸு, இல்லைன்னா வந்து நைட்ல பண்ணுற பிஸ்னஸ்ஸு, அதாவது நைட் ஷிஃப்ட்டில் பண்ணுற பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா, நைட்டில் வேலை செஞ்சாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு லாபமாக வரத்துக்கு வந்து வாய்ப்பு வந்து ஜாஸ்தி வரும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தில் இது இது இந்த வருஷம் கூட ஓகே, லிமிட்டடாக நல்லாயிருக்கும். வருமானம் தான் சுருங்கி இருக்கும். வாய்ப்பேச்சு பார்த்துக்கணும். சாப்பாடு இதே மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வருஷம். அடுத்த ராசியை பார்ப்போம்.